பார்த்தவொன்னே தளபதி என்னது இது எதனா புரிஞ்சுதா இப்போ நான் பண்ணதில்ல உங்களுக்கு? இப்போ நாளைக்கு சிங்கப்பூர்லேயே இருக்கிறான், ஆங்காங்கில் இதை பார்த்தானே நினைப்பான், காக்கா வலிப்பு வந்து கத்துறான்னு நினைப்பான். இதுக்கு முன்னாடி இப்படியா பேசியிருந்தாங்க. அறிஞர் அண்ணாவால் பதப்படுத்தப்பட்ட மண்ணுங்க. மைக்கில் பேசும்போது வெளியில் சத்தம் வந்ததுன்னா என்ன சத்தம்னா, இதை நிறுத்திட்டு போய் அவங்கள பார்த்துட்டு பேசிட்டு திருப்பி வந்து பேசுகிறவரை அந்த கூட்டம் கலையாமல் நிற்கும். இது அறிஞர் அண்ணா. அண்ணாங்க நான் கூட்டம் கம்மியாக வந்துச்சா? என்ன பெரிய முகமா? இல்லை அவர் வந்து எப்பயுமே ஒரு 10-15 நடிகைகளோடு வந்தால கூட்டம் வந்ததா? பக்கா மாசு தமிழ் வாயிலிருந்து வந்தது. அந்த தமிழில் நேர்மை இருந்தது, கண்ணியம் இருந்தது, கடமை இருந்தது, கட்டுப்பாடு இருந்தது. இது கட்சி மாணவர்கள் அவரும் பயன்படுத்தினார். அவர்கள்கிட்ட இருக்கிற மாணவர்கள்கிட்டே உங்ககிட்ட இருக்கிற மாணவர்கள்கிட்ட வித்தியாசத்தை பாருங்கள். இப்போ நான் அண்ணாவை பற்றி பேசுகிறதுனால திமுக சூப்பருன்னு நான் அங்கே போகல, அண்ணாவை பற்றி பேசுகிறதா அதிமுக சூப்பர்னு அங்கே போகல. அந்த கட்சியிலேயே ஒரு சில விஷயங்கள் இருக்குல்ல.